இந்த ஆம்பளை பசங்களுக்கு மேம் எனக்கு முடி கொட்டுது, பையன் தானேப்பா இன்னும் கல்யாணம் ஆகலமா, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, முடி இருந்தாதான் பெண்கள் வந்து ரொம்ப அங்கீகரிப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. கேரக்டர் லவ் எல்லாம் அதுக்கப்புறம் தாங்க, முதல்ல அப்பியரன்ஸ் தானே அப்படின்னு சொல்றாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலி டாண்ட்ரஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெலாசிசியா அப்படின்னு ஒரு ஃபங்கஸ் இருக்கு. அந்த ஃபங்கஸ் தான் பொடுகு காஸ் பண்ணுது. இந்த செதில்கள் எல்லாம் இதெல்லாமே வந்து ஒரு ஹேர் பேக்கோட கலவை தான் நான் காமிக்க போறேன். முதல்ல வந்து சின்ன வெங்காயம் வந்துட்டு இதுல சல்ஃபர் நிறைய இருக்கு கிருத்தி. இந்த சல்ஃபர் என்ன பண்ணும்னா நம்மளோட முடி ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டமை கூட்டும், புது ஹேர் ஃபாலிகல்ஸ் நிறைய வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல். சோ ஆப்வியஸா இதை அரைச்சு நம்ம தலைக்கு தேய்க்கும் போது நம்மளோட தலையில இருக்கிற அந்த அரிப்பு, சொறி சிரங்கு, ஃபங்கஸ் growth இதெல்லாம் குறைச்சி, அப்புறம் இந்த பூச்சி வெட்டு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நான் வந்து ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் என் பொண்ணு மொட்டை அடிக்க போகும்போது 2 வெத்தலை 5 சின்ன வெங்காயம் இதை அரைச்சிட்டு தேங்காய்ல மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணணும். சூடு பண்ணிட்டு அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு கொண்டு போயிருவேன். எங்க மொட்டை அடிச்சாலும் நம்ம என்ன தெரிப்போம், மொட்டை அடிச்சோடனே தலை வந்து எரியும், குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு சந்தனம் தேய்ப்போம். மொட்டை அடிச்சோடனே சந்தனம் தேய்ச்சோம்னா 4 நாளைக்கு முடி தலை வந்து வளவளன்னு இருக்கும். அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடும். சந்தனம் வந்து குளிர்ச்சியா வச்சுக்கோம், பட் தலை வளவளன்னு நம்ம பார்க்கலாம். ஆனா நீங்க மொட்டை அடிச்ச உடனே 2 வெத்தலை 5 சின்ன வெங்காயம் இதை அரைச்சிட்டு தேங்காய்ல மிக்ஸ் பண்ணிட்டு சூடு பண்ணிட்டு சந்தனம் தேய்க்காம இதை தேய்ச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஆக்சுவலி சூடு பண்ணி தேய்க்கணும், இல்லை காய்ச்சல் வந்துடும். வெதுவெதுப்பா தேய்க்கணும். அண்ட் வந்து அது ஃபேஸில் வடியக்கூடாது. இந்த கத்தியெல்லாம் பிளேட்லாம் பட்டுருக்குல, அதெல்லாம் நம்ம டீ கூட போடாமல் விட்டுருவோம். ஒருத்தவங்க தலைக்கு யூஸ் பண்ண பிளேட் இன்னொருத்தவங்க தலைக்கு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டோடனே அது ஒரு ஆன்டிசெப்டிக். 2வது முடி அது மாதிரி அடர்த்தியாக வரவே வராது கிருத்தி, சூப்பராக வளரும். நான் வந்து ஆக்சுவலி இது வந்து எனக்கு ஒரு முஸ்லீம் ஃபேமிலி பேஷண்ட்ஸ் ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் முடி இப்படி தான் இருக்கும், அவ்வளோ திக்காக இருக்கும். நான் அப்போ என்ன டிப்ஸ் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க 2 வெத்தலை 5 சின்ன வெங்காயமா இதை வந்து அரைச்சிட்டு மொட்டை அடிச்சோன்னு இதுதான் தேய்ப்போம், எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி சுருள முடியா இருக்குல்ல, கேர்லி ஹேர், சின்ன வயசுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இன்னும் அதுல 3 இன்கிரீடியன்ட் வேற வச்சு. ஆக்சுவலி இது வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து எனக்கு வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். இது வந்துட்டு ஆயுர்வேதத்துலேயும் சொல்லுவாங்க, முடி கருப்பாக இருக்கிறதுக்கு உள்ளேயும் சாப்பிடணும், வெளியும் அப்ளை பண்ணணும். நான் இன்னைக்கு காலை நீங்கள் பார்த்தீங்களே, ஒரு பெரிய நெல்லிக்காய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை மிக்சியில் அரைச்சிட்டு பழைய சாத தண்ணி மிக்ஸ் பண்ணி எனக்கு ஒரு டம்ளரில் வச்சாங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நான் அதை குடித்தேன். ஸோ ஆனால் எனக்கு முடி நரைச்சிருச்சு. பட் இது குடிக்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இயர்லியராக அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அது நிறைய ஜெனட்டிக்காக வந்து எல்லாருக்குமே சீக்கிரம் நரைச்சிரும். ஃபேமிலியில் ரொம்ப நரமுடி இருக்குங்க, இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள் மாமியாருக்குலாம் 80 வயசு ஆகுது, இன்னும் ஒரு 4-5 முடி தான் நரைச்சிருக்கு. எனக்கு அவங்களோட ட்ரிபிள் டைம்ஸ் நரைச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிக்கு மாட்டாது, முடி சில்கியாக இருக்க, ஃப்ரிஸி இல்லாமல் இருக்க. அப்புறம் நம்மளோட முடி வந்துட்டு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு பளபளப்பு, ஒரு கிளாமர், ஒரு ஷைன் இருக்கும்ல, அது வந்து இப்போ நம்ம நிறைய கெமிக்கல் ஷாம்பூஸ்லாம் போடும்போது அது போயிடுது இல்லை. தலைக்கு குளிச்ச தலைக்கு அப்புறம் இந்த பேக் வந்து ஆஃப்டர் பாத். இப்போ நேற்று நான் தலைக்கு குளிச்சிட்டேன், நாளைக்கு வந்து நான் பழைய தண்ணி எடுத்துட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு தலையில் தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அலசிடணும்.